إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காசமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் நாடினதை செய்வதற்கு சக்தியுள்ள ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கிறதே ஒரு சோதனைக்காக வேண்டிதான். பொதுவாகவே ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறதாக இருந்தா அந்த எக்ஸாமுக்கு முன்னால ஒவ்வொரு விடயங்கள் அழகான அமைப்புல படிச்சு கொடுக்கப்படும். அந்த படிச்சு கொடுத்ததுக்கு பின்னால எக்ஸாம்ல இந்த அமைப்புல உங்களுக்கு கேள்விகள் வரும். அந்த நேரத்துல நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், நீங்க தனியாக பாடம் பார்த்து முயற்சி செஞ்சு இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக ஓணும் என்பதுதான் பொதுவாகவே உலகத்துல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த உலகத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு எக்ஸாமை தான் வச்சிருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய எக்ஸாம் இருக்குதே, இந்த எக்ஸாம் அதுக்குரிய மெட்டீரியல் என்ன, இந்த எக்ஸாமுக்கு நீங்க தயாரிப்பு செய்யறது எப்படி? ரப்புல் ஆலமீன் அதுக்காக வேண்டிதான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். அந்த குர்ஆனை படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இறுதியான ரசூலாக நபியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். எனவே எங்களுடைய டீச்சர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எப்படியா கொண்ட பேப்பர் உங்களுக்கு வரும், சில நேரங்கள்ல உங்களுக்கு வசதியை கொடுத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பான். சில நேரங்கள்ல உங்களுக்கு வறுமையை கொடுத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எக்ஸாமை வைப்பான். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாமை வைப்பான். சில நேரங்கள்ல உங்களே ஒரு சுகதேகியாக வச்சும் அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாமை தருவான். சில நேரங்கள்ல உங்களே ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு பட்டதாரியா ஆக்கியும் உங்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம் பண்ணுவான். சில நேரங்கள்ல உங்களுக்கு படிப்பறிவு கொடுக்காம ஒரு பாமர மனிதனை போல வச்சியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எக்ஸாம் தருவான். ஒரு ஆணாக வச்சு, ஒரு பெண்ணாக வச்சு, ஒரு வாலிபராக வச்சு, ஒரு வயோதிபராக வச்சு, எந்தெந்த அமைப்புல உங்களுக்கு எக்ஸாம் வருமோ இந்த ஒவ்வொன்றையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படித்து தந்திருக்கிறார். அதிலேயும் ஒன்றுதான், உங்களுக்கு தனிப்பட்ட அமைப்புலையும் எக்ஸாம் வரலாம். அதே மாதிரி தான் கலெக்டிவ்லி எப்படி யூனிவர்சிட்டிஸ்ல அசைன்மெண்ட் கொடுப்பாங்களோ, ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த அசைன்மெண்ட்டை செய்யுங்க, உங்களோட 4 பேருக்கும் சேர்ந்துதான் நாங்க உங்களுக்கு மார்க்ஸ் தருவோம் என்ற மாதிரி ஒரு தனித்த மனிதனுக்கும் ரப்புல் ஆலமீன் எக்ஸாம தருவான். ஒரு குடும்பத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸாம தருவான். ஒரு மஹல்லாவுக்கும் அல்லாஹ் தருவான். ஒரு கம்யூனிட்டிக்கும் தருவான். ஒரு நாட்டுக்கும் தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்குது. இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நானும், எங்கட குடும்பமும், எங்கட மஹல்லாவும், எங்கட கம்யூனிட்டியும், இந்த நாட்டு மக்களும் எல்லாமே பாஸ் ஆகுவதற்காக வேண்டி எங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் இருக்குது, எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்குது. அதுக்கு ஒரு காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு வசதி உள்ளவனாக இருக்கலாம். இந்த நேரத்திலையும் ரப்புல் ஆலமீன் என்னைய சோதிக்கிறான். எனக்கு பெட்ரோல் பிரச்சனை இல்ல, எனக்கு கேஸ் பிரச்சனை இல்ல, எனக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்ல, எனக்கு சாப்பாடு பிரச்சனை இல்ல, நான் கியூல இருக்க வேண்டிய தேவையில்ல, நான் வசதியோடு இருக்கிறேன், எல்லாம் சேகரித்து வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த விதமான சோதனையும் இல்ல. இல்ல இல்ல, உங்களுக்கு தான் ஆகப்பெரிய சோதனை வந்திருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் இது ஒன்றுமே இல்லாம கியூல இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உடைய சோதனை தான். எனவே வசதி உள்ளவனும் இந்த நேரத்தில் எக்ஸாம பாஸ் பண்ணுவதற்கு முயற்சி செய்யணும். வசதி இல்லாதவரும் இந்த நேரத்தில் எக்ஸாம பாஸ் பண்ணுவதற்காக வேண்டி முயற்சி செய்யணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களை முஸ்லிம்களாக வைத்து இந்த எல்லா கட்டங்கள்ல எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் என்பதை எவ்வளவு அழகான அமைப்பில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுட்டாரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கஷ்டமானவர், ஒரு சிரமமானவர், வசதி இல்லாதவர், அவருக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க மக்களிடத்துல கையேந்த வானம், நீங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மாத்திரம் கேளுங்க. எப்போ உங்களோட வறுமை 3 நாள் சாப்பிடாம அவருக்கு வறுமையாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, பொறுமையோட காலத்தை கழிக்கிறார். ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி இருக்குது, உங்களுக்கு ஹலாலான ரிஸ்க 1 வருடத்துக்கு நான் தருவேன் என்பதா. எனவே இந்த நேரத்தில் அந்த சபர் இருக்குது, அந்த பொறுமை இருக்குது. இத கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மும் எனக்கும் உங்களுக்கும் உண்டாகும். அதுக்குரிய தர்பியாவை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறது ஆக முக்கியமான விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத்துல வறுமையில உள்ளவர் சிறந்தவரா அல்லது வசதியா இருக்கிறவர் சிறந்தவரா, இந்த ரெண்டுக்கும் பவாய்கள் வந்துதான் இருக்கு, மகிமைகள் வந்துதான் இருக்குது. உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு என்ன? கருத்து வேறுபாடு, அல் ஃபகீரு ஸாபிர் சிறந்தவரா, அதாவது ஃபகீர் மிஸ்கீன், வசதி இல்லாதவர் ஆனா பொறுமையோடு இருக்கிறார், இவர் சிறந்தவரா? அல் கனியு ஷாக்கிர், வசதி உள்ளவர், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டு பேர் சிறப்புகள் ஹதீஸ்ல வந்திருக்கு. வசதி உள்ளவர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார், செலவழித்துக் கொண்டே இருக்கிறார், இவர் சிறந்தவரா? அல்லது ஃபகீரு ஸாபிர், பொறுமையோட வறுமையாக இருக்கக்கூடியவர், இவர் சிறந்தவரா? ரெண்டு பக்கத்துக்கும் உலமாக்கள் ஆதாரங்களை வச்சு பேசலாங்க. இல்ல இவர் சிறந்தவர், இல்ல அவர் சிறந்தவர். ஆனா கடைசி கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? உலமாக்கள் என்ன சொல்றாங்க? ரெண்டுக்கும் சிறப்புகள் இருக்குதுதான். ஆனா நாங்க கடைசி முடிவு அல் ஃபகீரு ஸாபிர், பொறுமையோட இருக்கக்கூடிய ஃபகீர், அவர் சிறந்தவர். ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட துஆ அப்படிதான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட விருப்பம் அப்படிதான் இருக்கு.
سألني ربي أن يجعل لي بطحا مكة ذهبا فقلت لا يا رب أجوع يوما وأشبع يوما. என்னுடைய படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எனக்கிட்ட கேட்டான், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மலைகளை உங்களுக்கு தங்கமாக்கி தரவா என்பதாக அல்லாஹ் கேட்டான். நான் சொன்னேன், வானம் யா அல்லாஹ், நான் ஒரு நாள் சாப்பிடுறேன், நான் ஒரு நாள் பசியில் இருக்கிறேன் என்பதா. எப்ப சாப்பிடுவேனோ உனக்கு நன்றி செலுத்துவேன், எப்ப சாப்பிடாம இருப்பேனோ நான் பொறுமை செய்வேன் யா அல்லாஹ். என்னைய வசதி உள்ளவனாக மல்டி பில்லியனராக நீ ஆக்கிடாதே யா அல்லாஹ் என்பதாக. اللهم احيني مسكينا وامتني مسكينا واجعلني في زمرة المساكين. யா அல்லாஹ், நீ ஒரு மிஸ்கீனாக வாழவே, மிஸ்கீனாக மௌத்தாக்கு, கியாமத்துடைய நாள் மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்ன சேர்க்குது யா அல்லாஹ். எங்களுக்கு இது போல சீவன் இருக்கிறதா இப்படி துஆ கேட்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொறுமையோட வறுமையாக இருக்கிறவர் இருக்கிறாரே, இவர் சிறந்தவர். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் அதுல தான் இருந்துச்சு, வாழ்ந்தும் காட்டினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வசதி உள்ளவர்கள் தான் என்பது இல்ல, அவர்களுக்குரிய சிறப்புகள் இருக்குது ஹதீஸ்ல. அவர்களும் நிச்சயமாக சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தா. ஆனா அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் எதுல இருந்துச்சு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில யாரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, சிரமத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் அது ஒரு பாசிட்டிவாக சந்தோஷமாக எடுக்கணும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு எடுத்துக்கொண்டுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பெரியாருடைய வீட்டுக்கு சிலர்கள் போறாங்க, சிறார்கள், அதே மாதிரி பெரியவங்க. அந்த வீட்டுக்கு போனா அந்த பெரியார் இல்ல, அந்த பெரியார் இல்ல. இந்த நேரத்துல வீட்டுல உள்ள சிறார்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்கன்னா ஒரு பெரியார் வாரார் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, போன விருந்தாளியும் யோசிச்சாரு, இன்றைக்கு ஒரு பெரியார் வீட்டுக்கு வார மாதிரி இருக்குது, எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும் என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் போனதுக்கு பிறகு அந்த பெரியார் வீட்டுக்கு வாராரு. மாஷா அல்லாஹ், அந்த விருந்துக்கு வந்தவர் இந்த நேரத்துல அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களோட வீட்டுக்கு யாரோ ஒரு முக்கியமான ஒருத்தர் வார போல இருக்குதே. கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க என்று ரொம்ப சந்தோஷமா முகங்களை பார்க்க போல விளங்குது. சின்ன பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா முகத்தை பார்த்தாவே விளங்கு. அந்த நேரத்துல அந்த பெரியார் சொன்னாரு, எங்கட வீட்டுக்கு இன்றைக்கு யாருமே வரப்போறது இல்லை. அப்ப சொன்னாங்க, ஏன் பிள்ளைகள் ஷேக் ஜி வாராங்க என்று சந்தோஷமா இருக்கிறாங்க? சொன்னாங்க, எங்கட வீட்டுல வறுமை இருக்குது என்பதான். எங்கட வீட்டுல எத்தனையோ நாட்களாக நாங்க சாப்பிடாம இருக்கிறோம். நான் எங்கட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தர்பியத் என்னன்னா, வறுமை என்று சொல்றது அல்லாஹுடைய ஒரு விருந்தாளி. அல்லாஹ் முஹப்பத்தானவர்களுக்கு தான் அந்த விருந்தாளி அனுப்புவான். எனவே வறுமை இந்த விருந்தாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டுக்கும் வந்திருக்குது. எனவே அந்த விருந்தாளி, வறுமை என்ற விருந்தாளிக்கு நாங்க வச்சிருக்கக்கூடிய பேர் தான் ஷேக் ஜி. இன்றைக்கு எங்களோட வீட்டுல வறுமை, யாருமே சாப்பாட்டுக்கு வரல என்றுதான். ஆனா அந்த புள்ளே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. வறுமை பாப்பா அப்படி தரபியத் கொடுத்து வச்சிருக்கிறார். வறுமைய யாருமே வெறுக்கவானும் அல்லாஹுடைய ஒரு நியமத்தான. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல எனக்கும் உங்களுக்கும் உரிய படிப்பின என்ன? கஷ்டம்தான், சிரமம் தான். இந்த நேரத்துல அந்த கஷ்டங்களை, சிரமங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் ஹலாலான ரிஸ்குக்குரிய வாக்குறுதி அல்லாஹ் தாரான். நீங்க எனக்கிட்ட மட்டும் கேளுங்க, வேற யாருக்கும் கெட்ட கேட்கவானம். ஏனென்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே மனிதர்களிடத்துல கேட்டா அந்த மனிதர்கள் கோவப்படுவாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் கிட்ட கேட்காம இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படுவார். அதான் ஒரு பெரியார் சொல்றார், லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன் ஸலில்லதி அபவாபுஹு லா யுக்லக வல்லாஹு யக்துபு இன் தரக்த சுஆலஹு வ பனு ஆதம இன் யஸ்அலு யக்துபு. லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன், உங்களுக்கு ஏதாவது தேவை ஒன்று இருக்குதுண்டா ஆதமுடைய புள்ளேல் பனு ஆதம் கிட்ட நீங்க கேட்க போவானா? எவனுடைய வாயல்கள், கதவுகள் எப்பையும் திறந்திருக்கிறதோ அந்த அல்லாஹ் இடத்துல மாத்திரம் கேளுங்க. வல்லாஹு யக்துபு இன் தரக்த சுஆலஹு வ பனு ஆதம ஹீன யஸ்அலு யக்துபு.
பனு ஆதமிடத்துல நீங்க கேட்க 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 கோவப்படுவாங்க. இன்றைக்கு ஒருத்தர் கிட்ட கேளுங்களே, அதர் ஒரு 1000 ஒரு கடனுக்கு கொடுக்கலுமா, கொஞ்சம் ஒன்றும் இல்லாம இருக்குது, பரவாயில்ல எடுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கால் பண்ணினா என்ன கால் பண்றா இன்றைக்கும் கேட்கவோ தெரியா, ஆன்சர் பண்ணாம இருப்பான். சரி ஆன்சர் பண்ணி கேட்டா சரி 1000 ரூபாய் கஸ்டமர் 500 ரூபாய் தாரன்னு சொல்லுவார். 3வது நாள் கால் பண்ணினா வேற ஆள் இல்லையா, எனக்கிட்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களே, கோவப்படுவாங்களா இல்லையா? எவ்வளவு மல்டி மில்லியனராக இருந்தாலும் உள்ளத்துல ஒரு வகையான வெறுப்பொண்டு வரதான் இருக்கேன். இவன் எனக்கிட்டே தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா பனு ஆதமுடைய தன்மை இது. ஆனா ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவன் கிட்ட கேட்காம இருந்தா அவனுக்கு கோபம் வந்து, ஏன் எனக்கிட்ட கேட்காம இருக்கிறாய், என் மக்கள் கிட்ட கேட்கிறாய், எனக்கிட்ட கேட்காது எனக்கு கோபம் வருவது. இதுதான் ரப்புல் ஆலமீனுடைய தன்மை. எனவே அவனிடத்துல நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம். யாழ்லா நீ கேட்காட்டி கோவப்படுறாய் ரப்பே, எனக்கு சாப்பாடு இல்லையா அல்லா, குடிக்கிறதுக்கு இல்லையா அல்லா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இல்லையா அல்லா, கேஸ் இல்லையா அல்லா, நோய் இல்லையா, வீடு இல்லையா அல்லா, ரெண்ட் கட்ட இல்லையா அல்லா, எல்லாமே அவனுக்கிட்டே நாங்க கேட்டா அவன் ஒரு நாளும் கோவப்பட மாட்டான். இவ்வளவு எனக்கிட்டே கேட்கிறானே, இவனுக்கு நான் நிச்சயமாக தருவேன் என்பதுதான் ரப்புல் ஆலமீனுடைய பாலிசியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கஷ்டம் சிரமம் இந்த நேரத்துல இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றது, ரப்புல் ஆலமீனிடத்துல மாத்திரம் கேட்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல எவ்வளவு சுன்னத்தான மஸ்னூனான துஆக்கள் இருக்குது. எங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் வறுமைகளை இல்லாமக்க கூடிய எப்ப யகீனோடு அந்த துஆக்களை ஓதுவோமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட கடன் தொல்லையை இல்லாமக்குவான், எங்கட வறுமையை இல்லாமக்குவான், அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அதுக்குரிய சுன்னத்தான துஆக்களை நாங்க கேட்கக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை எங்கட உள்ளத்துல அல்லாஹ் நிம்மதியை வெப்பான், பசியில இருந்தாலும் நோயில இருந்தாலும். ஏனென்றா ஹதீஸ்ல வருவது துஆஉல் கர்ப், அதாவது சிரமம் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆ. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். யார் இந்த துஆவை ஓதுவாங்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் நிலைமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சீராக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யகீனோட எப்ப துஆவை ஓதுவோமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை நிச்சயமாக சத்தியமாக ரப்புல் ஆலமீன் நிலைமைகளை சீராக்குவார். ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு சரியான கடன் தொல்லை இருக்குது யா ரசூலல்லாஹ், வறுமை இருக்குது யா ரசூலல்லாஹ், கஷ்டம் இருக்குது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லிட்டு நுழைங்கோ, 2வது ஸலவாத் ஓதிட்டு போங்கோ, 3வது சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிட்டு வீட்டுக்குள்ள போங்கோ. சும்மா யோசிங்க, ஒரு நிமிஷம் போகாத ஒரு அமல். வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 3 அமல்களை செஞ்சிக்கொண்டே நீங்க வீட்டுக்குள்ள போங்கோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன முறையில வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், என்னுடைய கடன் தொல்லை அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான், எவ்வளவு வசதியை உண்டாக்கினான் என்றா ஏழைகளுக்கு அந்த மஹல்லால சதகா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு வசதியை தந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, ரப்பு கிட்ட மட்டும் கேட்போம், அல்லாஹ் இடத்துல மாத்திரம் கேட்போம், ரப்புல் ஆலமீன் நிலைமைகளை சீராக்குவார். அதுதான் ஒரு ரிவாயத்துல வருவது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வறுமை ஒன்று வந்துச்சு, பைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. இந்த நேரத்துல பேனை எடுக்கிறாங்க, பேப்பர் எடுக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, நான் கொஞ்சம் உதவி ஒன்று எடுப்போமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஆனா பேப்பரை பேனை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளம் சொல்லுது, என்னத்துக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்போமே. தூக்கம் நினைச்சிட்டு தூங்கிட்டாங்க. கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காண்றாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹசன் என்ன ஹாலாத்? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கஷ்டமா இருக்குது, வறுமையா இருக்குது, என்ன செய்ய பாக்குறீங்க? இல்ல முஆவியாக்கு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு லெட்டர் ஒன்று எழுத பார்த்தேன். கேட்டாங்க, காலிக்க விட்டுட்டு படைத்தவனை விட்டுட்டு படைப்புகள் கிட்ட கேட்க போறியா?
சொன்னாங்க நீங்க துஆ ஓதுங்க அல்லாஹும்ம க்திஸ் ஃபீ கல்பி ரஜாஅக் வக்தா ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي اليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما اعطيت احدا من الاولين والاخرين من اليقين فخصني به يا رب العالمين. இந்த துஆ ஓதுமோ ஹசன் என்பதாக சொல்லப்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 1 வாரம் 2 வாரம் ஓதுறாங்க. அல்லாஹ் இடத்துல மாத்திரம்தான், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் என்றா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 15 லட்சம் 1.5 மில்லியன் தங்க காசுகள், டாலர் அல்ல, ருபி அல்ல, எண் அல்ல, பவுன் அல்ல, தங்க காசுகள் அனுப்புறாங்க கேட்காமலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, மீண்டும் தூங்கினா ரசூலுல்லாஹ் கனவுல காண்றாங்க. கேட்கிறாங்க, ஹசன் என்ன நடந்துச்சு? நான் அல்லாஹ் இடத்துல நீங்க சொன்ன துஆவை மட்டும் நான் கேட்டேன். இப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நம்பிக்கை வச்சா அல்லாஹ் மறைவான அமைப்பில் உதவி செய்யதான் செய்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே யாரு கஷ்டத்துல சிரமத்தில் இருக்கிறாங்களோ அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அவன் பஞ்சம் உள்ளவன் அல்ல, அவன் ஃபகீர் அல்ல, அவன் ஆகப்பெரிய பணக்காரன், படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடியவன் அவன். எங்கட எல்லா நிலைமைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சீராக்குவான். அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க தருவான். எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சீசன்ல இல்லாத பழங்களை அல்லாஹ் தந்தானோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க மிஹ்ராப்ல, இவங்க பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ். சீசன்ல பழம் இல்ல, இவ எப்படி தின்று கொண்டிருக்கிறான்? அன்னலகி ஹாதா, மரியம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கால? மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வானத்திலிருந்து இறக்கிட்டான் என்பதான். இந்த நேரத்துல தான் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இந்த நேரத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நபிக்கு கண் தரப்படுவது மரியம பார்த்துட்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நேரத்துல சீசன்ல இல்லாத பழத்தை அல்லாஹ்க்கு மரியம்க்கு கொடுக்கணும் என்றா, மலடியான என்ற மனைவிக்கு வயதான எனக்கு என் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்க்கு தரையலா. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. இன்னி வஹனல் அபுமு மின்னி வஷ்தஅல الرأس ஷைபா, யா அல்லாஹ் என்ன முடியல்ல நரசிட்டியா அல்லாஹ், என் உடம்பு எல்லாம் பலகீனமாகிட்டியா அல்லாஹ், வம்ராத்தி ஆகிரா, என் மனைவி மலடியா இருக்கிறாயா அல்லாஹ், ஃபஹபலி மின் லதுன்க வலியா, என் புறத்தால் எனக்கு சக்தி இல்ல, என் மனைவிட புறத்தால் அவ மலடி. 2 பேருக்கு உலக ரீதியில டாக்டர் கிட்ட போனா பேர் புள்ளே கிடைக்காது. ஆனா உனக்கு ஏலும், என் மரியமுக்கு உனக்கு சீசன்ல இல்லாத பழம் கொடுக்கலும் என்றா, ஏன் எனக்கு புள்ள கொடுக்கலா? நீ தந்தேதான் ஆகணும், உண்ட புறத்திலிருந்து புள்ளக்கா. ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொன்னான்? ஏ ஜக்கரியா, உங்களோட துஆவை நாங்க கபூல் செஞ்சுட்டோம். நீங்க 3 நாள் திக்ர்ல இருங்க, உங்களோட புள்ள உங்களுக்கு கிடைக்கும். அந்த புள்ளைக்கு யஹ்யா என்ற பேரையும் வைங்க என்பதாக அல்லாஹ். இவ்வளவு குதிரத்துள்ள அல்லாஹ்க்கு எந்த அஸ்பாபும் இல்லாம சாப்பாடு கொடுக்கலும் என்றா, குழந்தைய கொடுக்கலும் என்றா, எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் தாரது அல்லாஹ்க்கு கஷ்டமான வேலையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே அந்த யகீன் இதுதான் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர். இந்த நேரத்துல அவன் கிட்ட காப்பி பண்றது, இவன் கிட்ட காப்பி பண்றது அல்ல, அவன் கிட்ட அல்லாஹ் கிட்ட மாத்திரம் கேட்கிறது எங்களுடைய பழக்கமாக இருக்கும். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு வசதியோடு இருக்கிறாங்களோ, யாருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு அமைப்புல உலகத்தை தந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் தான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாப்பான், நான் தந்த ரிஸ்க்ல நீ எப்படி செலவழிக்கிறாய் என்பதா. நீங்க காரூன போல ஆகவானம், காரூன நாங்க மல்டி மில்லியனர் ஆக்கினோம், ஆனா அவன் அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவனாக இருந்தான். கேட்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் எந்த டேலண்டால நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு ஆள் போட்டு நான் எடுத்த பெட்ரோல், நான் எப்படியோ ஆள் போட்டு எடுத்த கேஸ், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த பணம் நான் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது, எந்த திறமையால சம்பாதிச்சது. காரூண்ட பேச்ச பேசாத. ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றான், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா فأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. الله قارونك نصيحة செய்றான். وابتغ فيما آتاك الله الدار الآخرة,
உங்களுக்கு எந்த துனியாவை அல்லாஹ் தந்தானோ அதன் மூலமாக நீ ஆகிராவை நாடிக்கோ. உலகம் உங்களோட நோக்கம் அல்ல, ஆகிரா தான் நோக்கம். யாரு தந்தது? அல்லாஹ் சொல்ல, நான் தந்த பிச்சைதா. அதுக்காக வேண்டி எல்லாமே சதக்கா கொடுத்து நீங்க பிச்சைக்காரன போல ஆகணுமா? இல்ல. நீங்க உங்களையே மறந்துடவானம். உங்களோட பங்க நீங்க எடுத்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, செலவழிச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்ல. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செஞ்சதை போல நீங்க மற்றவங்களுக்கும் உபகாரம் செய்யுங்கோ என்பதாக அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே யாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ இந்த நேரத்தில் நான் சொல்றதை யாரும் தவறாக நினைக்க வேணாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பரலான ஹஜ்ஜ செஞ்சிருக்கிறீங்களா? இந்த நேரத்துல சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க வேணும். பரலான உம்ராவை முடிச்சிருக்கிறீங்களா? சுன்னத்தான உம்ரா நான் போகணும் என்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. அந்த நேரத்துல நீங்க மஷூரா பண்ணிக்கோங்க. சில நிலைமைகள், தேவைகள், துஆவுக்கு போறீங்க, அது வேற விஷயம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வசதியை வச்சு பரலான ஹஜ்ஜ முடிச்சுதான் இருக்கிறேன் என்றா மறுவ சுன்னத்தான ஹஜ்ஜுக்கு நீங்க மில்லியன் கணக்கு செலவழிச்சு போறதை விட ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மஹல்லாவுக்கு, ஒரு ஏரியாவுக்கு, வறுமையில உள்ளவர்களுக்கு, நோயாளிகளுக்கு செலவழிக்கிறது இருக்குதே, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெரிய கூலிய தருவார். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல ஒரு ஆலிம் இருக்கிறதாக இருந்தா, யார பத்தி யாருமே குறைச்சு இல்லை இல்ல என்று இருக்கிறதாக இருந்தா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க மாத்திரம் தான். இமாம் அபூ ஹனீஃபா பத்தி, இமாம் ஷாஃபியை பத்தி, இமாம் புகாரியை பத்தி, இமாம் முஸ்லிமை பத்தி யார பத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு தவறு குறை தள்ளிருப்பான். குறைந்த அவங்ககிட்ட தவறு இருக்குதுன்னு நான் சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படிதான் உலகம். ஆனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பெரிய ஒரு முஹத்திஸாக இருந்தாங்க. அவங்கள பத்தி யாருமே எந்த குறையும் சொல்லி. அந்த பெரிய இமாம் அவருடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு வருடமும் அவர் ஹஜ்ஜிக்கு போவார். ஒரு வருடம் ஹஜ்ஜிக்கு போவார், அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக வேண்டி போவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்திலையும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவரோட சேர்ந்து போகும். அதே மாதிரி அவர் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு பாடங்கள் நடத்துறதுக்கு, ஹதீஸ்களை நடத்துறதுக்கு போவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவருடைய விஷயத்துல தான் ஒரு சம்பவம் வருவது. என்ன? ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கோட்டைக்குள்ள, அவர் தான் அமீருல் முஃமினீன் கலீஃபாவாக இருந்தாங்க. அந்த நேரத்துல கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு சத்தம் ஒன்று வந்து அவர் நினைச்சிட்டார் விரோதிகள் வந்து எங்கட கோட்டையை அட்டாக் பண்றாங்க என்று. போயிட்டு ஜன்னலால பாக்குறாங்க, யாருமே இல்லை. செக்யூரிட்டி கிட்ட கேட்கிறாங்க, என்ன சத்தம்? சொன்னாங்க, இல்ல இல்ல, எங்க கோட்டைக்கு வெளியே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து பாடம் நடத்துறார். பாடம் நடத்தக்கூடிய நேரத்துல தும்மல் பெய்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அந்த முழு மஜ்மாவும் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்ன சத்தம் தான் அது என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியாகி போறாங்க பெரிய ஒரு கூட்டத்தோட. இந்த கூட்டத்தோட போகக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன நடக்குது? ஒரு ஊரு 2 ஊரு தாண்டி போறாங்க. பொதுவா அந்த காலத்துல சஃபர் போகக்கூடிய நேரத்துல பறவைகள், கோழி இதெல்லாம் எடுத்துக்கொண்டே போவாங்க பிரயாணத்துல சாப்பாட்டுக்காகவே. இந்த நேரத்துல அவங்களோட ஒரு கோழி செத்து போயிட்டு அந்த கோழி அப்படியே செத்த கோழி சாப்பிடல அப்படியே வீசுறாங்க. அது ஊத்த குப்பையில போட்ட நேரத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பொம்பளை புள்ள ஒன்று வந்து அந்த செத்த கோழி எடுத்துக்கொண்டு அப்படியே ஊருக்குள்ள போகுது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி ஓடி போறாங்க. அந்த ஊருக்குள்ள போயிட்டு கத்துறாங்க, உங்களை ஏதோ ஒரு புள்ளை வந்து செத்த கோழி ஒன்று நாங்க வீசிட்டோம், அதை எடுத்துக்கொண்டு போனாங்க, எங்க எங்க அது ஹராம் சின்ன செல்ல. மூத்தவங்க வந்து சொன்னாங்க, யாருன்னு சரியா நீங்க, ஆனா அது உங்களுக்கு ஹராம், எங்களுக்கு ஹலால் என்று சொன்னாங்க. கேட்டாங்க, அது எப்படி எனக்கு ஹராம் உங்களுக்கு ஹலால் ஆகிறது? சொன்னாங்க, நாங்க பெரிய வறுமையில் இருக்கிறோம், மக்கள் பசியில் இருக்கிறோம், சின்ன இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு செத்ததும் ஹலால் தான் என்பது. இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவருக்கு பொறுப்பாக இருந்த அந்த ட்ரெஷரர், கணக்கு பார்க்கிறவர் கூப்பிட்டு கேட்டாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து மர்வ் என்று செல்லக்கூடிய இந்த ஊருக்கு திரும்பி போறதுக்கு எவ்வளவு செலவுக்கு தேவை? கணக்கு பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு தேவைப்படும். சொன்னாங்க, பாக்கியான முழு பணத்தை எடுங்க. அந்த முழு பணத்தை அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஹஜ்ஜிக்கு போறது கட்டாயம் இல்ல, உங்களுக்கு உதவி செய்யறது கட்டாயம், நான் வீட்டுக்கு போறேன் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்புல் ஆலமீன் இந்த பெரியாருடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன படிச்சு தாரார் என்றா, இதுதான் எங்களுக்கு இந்த நேரத்தில் இஸ்லாம் சொல்லி தருவது.
அதே மாதிரி சயீத் ரமதான் பூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அன்னை காலத்துல வாழ்ந்த ஷாஃபி மذஹபுடைய ஆக முக்கியமான ஒரு முஃப்தி சிரியால ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் ஒரு தரிசு ஒன்று பாடம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றார். இதே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு சம்பவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்படியே ஒரு கூட்டமோட ஹஜ்ஜிக்கு போயிட்டு மினால தங்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்ப கனவுல 2 மலாய்க்காமார்கள் பேசிக்கொள்றாங்க. இப்ப இந்த முறை ஹஜ்ஜிக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 60,000 பேர் வந்தாங்க. எத்தனை பேர் இந்த ஹஜ்ஜி கபூலாக்கப்பட்டுச்சு? ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஹஜ்ஜி தான், மற்ற ஒரு ஹஜ்ஜியும் கபூல் இல்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்க்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. என்னடா யாருடையும் ஹஜ்ஜி கபூல் இல்லையா? அடுத்த நாள் தூங்குறாங்க. இந்த நேரத்துல மறுவ 2 மலாய்க்காமார்கள் பேசிக்கொள்றாங்க. எத்தனை பேர் வந்தாங்க ஹஜ்ஜிக்கு? 60,000 பேர் வந்தாங்க. எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி கபூலாக்கப்பட்டுச்சு? 60,000 பேருக்கு ஹஜ்ஜியும் கபூலாக்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு ஸ்லிப்பர் தைக்கக்கூடிய ஒருவர் உடைய காரணத்தால. ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வரல என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்க்கு கனவுல காட்டப்பட்டுச்சு. சிரியால டமஸ்க்ல ஒருவர் இப்படியா கொண்டு ஒருத்தர். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, அவருடைய கருத்து அப்துல்லா இப்னு முகப்பல் என்பதாக. எனவே இவரை தேடிக்கொண்டு போறாங்க அடையாளங்களை வச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஊட்ட கட்டிட்டு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட நிலைமையை கேட்கிறாங்க. அந்த கனவை பத்தி அப்படியே சொன்னாங்க. உங்களே வச்சு அல்லாஹ் எங்கட எல்லாத்திலையும் ஹஜ்ஜ கபூல் பண்ணினான். என்ன காரணம்? நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்களா? நான் ஹஜ்ஜுக்கு போகல. சொன்னாங்க என்ன விஷயம்? சொன்னாங்க என்ன விஷயம் வேண்டாம், நான் கிட்டத்தட்ட சில உலமாக்களுடைய கருத்து 20 வருடங்களாக ஹஜ்ஜிக்காக வேண்டி பணத்தை சேகரிச்சு கொண்டு வாங்க. என்னுடைய மனைவி பிரெக்னன்ட். நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு தான் இருந்தேன். என்னுடைய மனைவி பிரெக்னன்ட். புள்ளத்தாச்சி, உங்களுக்கு தெரியும் புள்ளத்தாச்சி என்றா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாசம் வந்தா தின்னோனும். என் கையில ஒரு பாத்திரம் ஒன்று கொடுத்துட்டு சொன்னாங்க, அடுத்த வீட்டுல என்னமோ ஆக்குற மாதிரி இருக்குது, இந்த பாத்திரத்தை கொடுத்து கொஞ்சம் இறச்ச கேட்டுக்கொண்டு வாங்களே. எனவே இவரும் போனார். அடுத்த வீட்டுக்கு போயிட்டு கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க சொன்னாங்க, இது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம். கேட்டாங்க அது எப்படி? சொன்னாங்க, நாங்க வறுமையில் இருக்கிறோம், சாப்பாடு இல்ல. ரோட்ல போகக்கூடிய நேரத்துல செத்த கழுது அல்லது செத்த ஆடு ஒன்று இருந்துச்சு. அந்த இறச்சை எடுத்துக்கொண்டு வந்து எங்க பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடாக கொடுக்கிறேன். எனவே இது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ வருடங்களாக சேர்த்த அந்த பணம் இல்ல எனக்கு ஹஜ்ஜி அல்ல. இந்த அயல் வீட்டுக்காரர் இவ்வளவு பசியில கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எனவே பணத்தை கொடுத்தாங்க, ஹஜ்ஜிக்கு போகல. இந்த நேரத்துலதான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு விளங்கிச்சு, நாங்க ஹஜ்ஜிக்கு போனோம், ஆனா ஹஜ்ஜிக்கு போகாத இவரை வச்சு அல்லாஹ் மொத்த 60,000 பேருடைய ஹஜ்ஜை கபூல் பண்ணினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த நேரத்துல நானும் நீங்களும் பார்க்கணும், வீண் விரயங்கள் இல்லாம அழகான அமைப்புல எங்களுக்கு என்ன பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நீங்களும் நடந்து கொள்வது. இஸ்ராஃப் இருக்குதே, வீண் விரயம், இவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள். இந்த நேரத்தில் இஸ்ராஃப் என்று வந்தா எந்த அளவுக்கு எங்களுக்கு வீண் விரயம் செய்யாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யறதா. முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மன்னிச்சுக்கோங்க நான் டைம் எடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பெரியோர் ஆலிம், ஒரு வலி, அவருடைய வீட்டுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். அந்த நேரத்துல சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க சூப்பராக. எனக்கும் சொன்னாங்க, முஃப்தி சாப் வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. அவர் தான் கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான், முஃப்தி ஷஃபீ ரஹிமஹுல்லாஹ். சொன்னாங்க, முஃப்தி சாப் வாங்க உட்காருங்க சாப்பிடுவோம். சாப்பாடு அடிச்சதுக்கு பிறகு நான் அந்த பெரியார் வலி என்ற அமைப்புல நான் யோசிச்சேன், நானே ஹிதுமத்திறன் ஹஜரத்துடுங்க நான் சூப்பரா வைக்கிறேன். சொன்னாங்க, முஃப்தி சாப் நீங்க முஃப்தி சாப் கிராண்ட் முஃப்தி தான், ஆனா உங்களுக்கு இந்த சுப்ராவை சுத்தமாக உங்களுக்கு தெரியா என்று சொன்னாங்க. ஏன் தெரியா? நான் உங்களுக்கு சுத்தமாக்குற முறையை படிச்சு தாரேன். சொன்னாங்க, என்ன எப்படி? நான் எப்படி என் பழக்கம் என்றா, இந்த மிஞ்சின முள்ளுவல் இருக்குது, இந்த முள்ளுவலை நான் வெளிக்கு போயிட்டு பூனைக்கு நாய்க்காக வேண்டி போடுவான் என்று சொன்னாங்க. 2வது, மிஞ்சின சின்ன சின்ன ரொட்டி துண்டுவல் இருக்குது, இதை நான் வீச மாட்டேன், வெளிக்கு போயிட்டு என் செவத்துக்கு மேல வெப்பன், அது பறவைகள் வந்து சாப்பிட்டு போகும் என்று சொன்னாங்க. இந்த ரொட்டி தூள்வல் இருக்குது, தூள் ஆகினது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு எறும்பு நிறைய இடத்துல போயிட்டு வெப்பன், அது எறும்பு தின்னும், எந்த விதமான இஸ்ராஃபும் நடக்காது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியார்கள் அவுலியாக்களாக மாறினது வெறுமனே சுஜூதின் காரணமாக மட்டுமல்ல. இந்த அளவுக்கு அவர்கள் இடத்துல அந்த தன்மைகள் இருந்து நாங்க வீண்கரையம் செய்ய மாட்டோம். எனவே இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்கட வீடுகள்லையாக இருந்தாலும் சரி, எதுவும் வீசுறது இல்ல, அதுக்காக வேண்டி யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது அல்ல. எங்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எவ்வளவு குறைச்சி எங்கட செலவுகளை செய்யலுமோ, 3 பான் ராக்கள் தின்றது 2.5 ஆக்கி 1/2 ராக்கள் சரி யாருக்கு சரி கொடுக்கலுமா, அதையும் நாங்க யோசிப்போம். எங்கட சாப்பாட்டை 3 நேரத்தை 2 ஆக்கலுமா, அதையும் நாங்க யோசிப்போம். எந்தெந்த அமைப்புல சமாளிச்சு இன்னொரு குடும்பம் அல்லது இன்னும் 2 பேரை பார்த்துக் கொள்ளலுமோ அது கூறிய அமைப்புல நாங்க யோசிக்கிறது இருக்குது. இதுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கூலிகளை தருவார். எனவே தனி நபர், குடும்பங்கள், அதே மாதிரிதான் மஸ்ஜித் நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல நிர்வாகத்துக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. மக்கள் என்று வரக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல ஆத்மீக ரீதியில மக்கள் விழுந்திருக்கிறாங்க, லௌகீக ரீதியில மக்கள் விளங்கியிருக்கிறாங்க, கல்வி என்ற ரீதியில விழுந்திருக்கிறாங்க. ஸ்கூல் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, எல்லாமே. இந்த நேரத்துல ஒரு ட்ரஸ்டி போர்டு என்று வந்தா அவர்கள் முன் வந்து பிளான் பண்ணணும், இந்த மஹல்லவை நாங்க கட்டி எழுப்புறது எப்படி, இந்த மக்களுடைய பொருளாதார நிலைமைக்கு என்ன செய்யறது, கல்வியுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி என்ன செய்யறது. இபாதத்துல விழுந்திருக்கிறாங்க, அவர்கள் வறுமையில இருக்கிறாங்க, கல்யாணங்கள் கஷ்டமா இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு சஃபர் செஞ்ச நேரத்துல பார்த்தோம், சில மஹல்லாக்கள் ட்ரஸ்டி போர்டு என்ன செய்யறாங்கன்னா, வறுமையான மஹல்லாக்கள் செலக்டிவ் நிக்காஹ் என்ற அமைப்புல அந்த ஏழைகள குடும்பங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க மஸ்ஜிதால மக்கள் கிட்டால தள்ளிய சேர்த்து செய்யறோம். ஒரு 50 குடும்பங்களை சேர்த்து நிக்கா நாங்களே வழிமக்கு செலவழிக்கிறோம், நாங்களே உங்களோட மகனுக்கு உதவி செய்யறோம், ஆனா நீங்க குடும்ப வாழ்க்கை வாழதானே ஓணும், அதுக்காக நாங்க முன் வந்து செய்யறோம் என்று கலெக்டிவ் நிக்காகவே செய்யறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது, மஹல்லாவுடைய நிலைப்பாடுகளை பார்க்கிறது. எனவே அந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.